அலைக்கும். அருமையான நண்பர்களே, தமிழக வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற ஏப்ரல் 23 இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. இது ஒரு ஜனநாயக திருவிழா. குறிப்பாக தமிழக மக்கள் 23 அன்று இந்த ஜனநாயக திருவிழாவை கொண்டாட காத்திருக்கின்றோம். இது நமக்குண்டான வாக்குரிமை மட்டுமல்ல, வாழ் உரிமையும் கூட. எனவே யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்துவதற்குண்டான உரிமைகள் இருக்கின்றதோ, தகுதி இருக்கின்றதோ, கண்டிப்பாக நம்மில் ஒவ்வொருவரும் நமது வாக்கை முழுமையாக செலுத்துவோம். அதில் ஒருபோதும் அலட்சியம் வேண்டாம். ரொம்ப குறிப்பாக தமிழகம் இந்தியாவுடைய பிற மாநிலங்களிலிருந்து எல்லா நிலைகளிலும் மாறுபட்ட ஒரு மாநிலம். அதிலும் குறிப்பாக தமிழக மண் வரலாற்றிற்கு சொந்தமான பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட ஒரு மண்ணு தான் இது தமிழ் மண்கிறது. இந்த மண்ணுக்கு நிறைய பெருமைகள் உண்டு, நிறைய பெயர்கள் உண்டு. பெரியார் மண், மதவாதத்திற்கு எதிரான மண், சகோதரத்துவத்தை வார்த்தெடுக்கும் மண், பகுத்தறிவு நிறைந்த மண். இப்படி நிறைய பெயர்கள் இந்த மண்ணுக்கு உண்டு. அத்தனை பெயர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த வாக்குரிமையின் மூலமாக, நாம் செலுத்தக்கூடிய வாக்கின் மூலமாக மட்டும்தான் இந்த உரிமைகளை எல்லாம், இந்த பெருமைகளை எல்லாம் பாதுகாக்க முடியும். பொதுவாக சொல்லுவாங்க, மற்ற நேரங்களில் நாம் ஜீரோவாக இருந்தாலும் இந்த தேர்தலுடைய நேரத்தில், வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் நாம் தான் ஹீரோ. நம்மை ஆளுபவரை நாம் உருவாக்கப் போகின்றோம். மிகப்பெரிய ஒரு ஆளும் வர்க்கத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு சக்தி இந்த வாக்கின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்குது. இந்த மண்ணுடைய பெருமைங்கிறது சாதாரணமானது இல்லை. இன்றைக்கி வட மாநிலங்களில் பார்க்குறோம், பகுத்தறிவிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்குண்டான நிறைய வரலாற்று சான்றுகளை, அன்றாட நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடியும். கொரோனாவுடைய நேரங்களில் வீட்டினுடைய மொட்டை மாடிகள் ஏறி நின்று கொண்டு பாத்திரங்களை தட்டி ஒளி இருப்புங்கள் என்று சொன்ன பொழுது, இரவு நேரங்களில் விளக்கை அணைத்து உதவி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, அப்பொழுதெல்லாம் கேள்வி கேட்ட மாநிலம் இந்த தமிழ் மண். ஏன் கடந்த வாரத்தில் கூட பாம்பு கடித்துவிட்ட ஒரு சிறுவனுக்கு ஒரு சாமியாரிடத்தில் சென்று மருத்துவ ஆலோசனை கேட்ட பொழுது, கங்கை நதியில் அவரை படுக்க வைங்க, கங்கை நதிக்கு விஷத்தை உறிஞ்சிவிடக்கூடிய தன்மை இருக்குது என்று சொல்லி கிட்டத்தட்ட 12 மணி நேரங்கள் படுக்க வைக்கப்பட்டு எந்த விதமான அசையும் இந்த சிறுவனுடைய உடம்பில் இல்லாதனால திரும்ப மருத்துவத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த சிறுவன் இறந்து விட்டதாக சொல்லப்பட்டது. ஏன் இந்தியாவே தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கேஸ் தட்டுப்பாடு, வட மாநிலங்களில் கால்வாயில் இறங்கி கேஸை நிரப்புங்கன்னு சொல்கிறாங்க, அதையும் தேடப்படுது. இப்படி அறிவிற்கும் தனக்கும் சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த மாநிலங்கள் உருவாக்கி வச்சதுனால தான் தன்னை யார் ஆளணும் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த மக்களுக்கு தெரியல. யாரையே தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல். அதுபோன்ற ஒரு சூழலுக்கு இந்த தமிழகம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. எனவே நம்மை யார் ஆள வேண்டும், அதை நம்ம பகுத்தறிவை கொண்டு நாம் சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக இந்த மண்ணுடைய பெருமைகளை மீட்டெடுக்கக்கூடிய இன்றைய பல்வேறு அறிவார்ந்த சமூகங்களும் யாரை வரவேற்கின்றார்களோ, அப்பேற்பட்ட நல்ல ஒரு மதவாத சக்திகளுக்கு எதிரான நல்ல ஒரு கட்சிக்கு கண்டிப்பாக நாம் வாக்களிப்போம். நமது வாக்குகள் என்பது நமக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுடைய பெருமையும் சார்ந்து என்பதை நினைவில் கொண்டு வாக்களிப்போம். நல்லாட்சியை மீண்டும் தேர்ந்தெடுப்போம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.